லக்கேஜில் கரெக்டாக இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோமா. தேங்க்ஸ்மா. சரிப்பா. எங்கண்ணே போனோம்? என்ஜிஓ காலனி பர்மா கேம்புக்கு போகுது. பர்மா கேம்பஸ். ஏறுங்கண்ணே. சரி. Boys, jog. Come on, boys. Backward kicking. Change. Sideways running. Come on, boys. Come on, move up. ஏதனா வாடா. டேய் ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? சாரிடா, ஒரு சவாரி வந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, வண்டி எடு. ஹலோ அம்மா, ஷூட் முடிஞ்சிருச்சு. நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நான் வர வெள்ள கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. உங்களால வர முடியுமா? ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வைசாக். அடடடடா, ஃபிகர் சூப்பரா இருக்குதே. ஏய் பாப்பா, பேக் சீட் காலியா தான் இருக்கு. வரியா? வரியா? என்ன சொன்ன? இல்ல வரியான்னு கேட்டேன். சரி, போலாமா? ஏய், யாரா நீ? நைட் டைம்ல தண்ணிய போட்டுட்டு போற வர பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணி ஒரு பொண்ணுங்களை விடுறது கிடையாது. இரிட்டேட்டிங் இடியட்ஸ். அம்மா, Hi, miss you செல்லம். lot. I love you அம்மா. உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க, Take care. பார்த்து பத்திரமா Thank you. போங்க. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? யாருக்காவது இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னாச்சு லட்சுமி அக்கா? அப்பல இருந்து என்னாச்சு தெரியுமான்னு சொல்றீங்களே தவிர என்னாச்சுன்னு சொல்லவே மாட்டேன்றீங்களே. அப்படி என்னதான் நடந்தது? எங்களுக்குள்ள ஒரு காரசாரமான விவாதம் போச்சு. அப்போ நான் சொன்ன எதையுமே ஒத்துக்காம இங்க இருக்கானே இவன் என்கிட்ட ஒரு பந்தயம் போட்டான். வேலை வெட்டி இல்லாதவன நான் எப்ப பார்த்தாலும் இவனை திட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இவன் இந்த ஏரியால கூட நிறைய வேலை வெட்டி இல்லாதவங்க இருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு நீ என்னமா சொன்ன? நான் என்ன சொல்ல போறேன்? உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் இங்க யாரும் இல்லடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்துவோம். அந்த நாடகத்தை பாக்குறதுக்கு ஒரு கூட்டமே வரும்னு ஒரு கவுண்ட் கூட சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே வந்து நிக்கிறீங்க. 48, 49, 50. டேய் சரியா சொன்னடா. வேலை வெட்டி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. டேய் வாங்கடா எல்லாரும். வாங்கடா. வரமா? கிளம்பு. வெள்ளி மனசால கொஞ்சிடுத்த வந்தாயே, மனசு ஆடுது தன்னாலே. துள்ளுகிற ஆட்டம் எல்லாம் ஆனந்தம் பூ பூக்குதே, மனசுக்குள் வச்சி தச்சாயே. சிரிப்பெல்லாம் விதச்சாயே, மனசில் மாயோ செய்யோ மகிழ்ச்சி தன்னாலே. ஆகாயம் அருகேதா எதிரே தாவது ஆசையில் தழுவோம் நழுவோம் மேகம். யாவோ யாவோ அதிருதே ஆட்டம் ஆட்டம் தொடருதே. யாவோ யாவோ அதிருதே ஆட்டம் ஆட்டம் தொடருதே. அழகா வண்ணப்படி சிறகா என்னப்படி பரப்பா அகிலம் பாரு பாரு. எனக்கா சிறகல எனக்கா பூக்களின் இறகா இருப்பேன் நானே நானே.
जाले जम जम जमारे गुम गुम गुमारे हे खुशियां और तैयारे பண்ணுவோம் பேஜாரே ஆட்டம் கலகலக்க பாட்டும் அதிரடிக்க வர்ண ஜாலங்கள் வசந்த காலங்கள் பாடு பட்டக்கிழப்பு ஆடு அதிரடியா நாமும் கலகலப்பா பொண்ணா சேரலாம் ஹோலி 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 ஜாலி ஜாலி செம்ம ஜாலி ஹோலி 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 ஜம் அதிருதே ஆட்டம் தொடருதே நெஞ்சம் பதறுதே உள்ள எகுருதே யாவோ யாவோ அதிருதே ஆட்டோ ஆட்டோ தொடருதே யாவோ யாவோ அதிருதே ஆட்டோ ஆட்டோ தொடருதே அம்மா இங்க இருக்க. என்ன கண்ணத்துல இப்படிதான். உனக்கு கொழுப்பு ரொம்ப குடிக்க அதிகமாயிடுச்சு. காஃபி குடுமா. இதோ கொண்டு வரேன்ப்பா. அப்பா இந்தாங்கப்பா. என்னம்மா அது முகத்துல கலரு? இன்னைக்கு ஹோலிப்பா, அதான் அம்மா கலர் பூசி விட்டாங்க. சரி சரி சரி, வந்து உக்காரு. மதவி, நீயும் வந்து உக்காரு. மேட்ரிமோனியல் சைட்ல உன் ப்ரொஃபைல் போட்டிருக்கேன், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஒரு தடவை நீ அதை பாத்துறியாமா? எதுக்கு அதுல போட்டீங்கப்பா? என் லைஃப் என்ன யூடியூப்ல போடுற என்டர்டைன்மெண்ட் வீடியோன்னு நினைச்சீங்களா? லைக் பண்றதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கும் முதல்ல என்னோட ப்ரொஃபைல டெலீட் பண்ணுங்கப்பா. அதுக்கு இல்லம்மா, காலேஜ்ல இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப கலாய்ப்பாங்கப்பா, ப்ளீஸ். சரி சரி, அதை எடுத்துறேன். தேங்க் யூ. கல்யாண புரோக்கர்ட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல பையனா பார்க்க சொல்றேன். ஏய், இத பாரு, நல்ல போட்டோ எடுத்து வை. என்ன? சரிங்க. தானே சொல்லு. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவ? ஒரு நிமிஷம் இரு, நான் ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. இதோ வரேன். புஸ் எப்படி டைம்க்கு வந்த பாத்தியா? டேய் தம்பி, இங்க பாருடா, உன்னதான்டா. இப்பெல்லாம் உன்னோட ஆளை பார்க்கவே முடியல. சரக்கு அடிச்சுட்டு மட்டை ஏட்டாலாம் என்ன? யாரு காசுல குடிச்சிட்டு எங்க படுத்துட்டு இருக்காளோ? என் ஆளை பத்தி நானே கவலைப்படல. அவ எப்படி இருந்தா உங்களுக்கு என்னடா? சரி சரி, கவலைப்படாதப்பா. வா, அவள் இல்லைன்னா இன்னொருத்தி, அவளும் இல்லைன்னா வேற ஒருத்தி. அப்புறம் உனக்கு ஃபிகர் இருந்தா என்ன, இல்லைன்னா என்னடா? அட மாமா, இது வரைக்கும் எவ்வளவு ட்ரை பண்ணேன், கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகலடா. அதுக்குள்ள இப்படி பேசி மொத்தமா முடிச்சு விட்டுறாதீங்கடா. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுங்கடா. ஹாய், எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? சிரிப்பு வந்துச்சு. போதும், இந்த ஜோக்குக்கு நாளைக்கு சிரிக்கவா? இவ உனக்கு தான் சரியான ஆளு. அம்மா போமா, டடா பாத்துக்கடா. டேய் வாய் முடுறா. டேய் பார்த்தல மேடம், அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? ஆமா, உங்க அப்பா என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்ல போறாரு? கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றாரு. மேட்ரிமோனில கூட அப்டேட் பண்ணிருக்காராம். சரி, நீ உங்க வீட்ல பாக்க சொல்ல. தாராளமா. ஆனா பொண்ணு உன்ன மாதிரி இருக்க கூடாது, செம்ம ஃபிகரா இருக்கணும். உன் முகர கட்டைக்கு செம்ம ஃபிகர் கேக்குதா? உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. தேவையில்லாம இங்க வந்துட்டேன். நான் கிளம்புறேன். இங்க பாரு, உனக்கு அவளை விட்டு வேற யாரும் கிடையாது. வந்த பாரு, பரி. என்ன சொல்லணும்? பரி 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 நில்லு. பரி பரி, இன்னொரு வாட்டி பின்னாடி நான் வந்தா சொல்றது வாய் கேளு பரி. உடைச்சிருவேன். உனக்கு நான் செம்ம சும்மா ஃபிகர் சொன்னேன் கேக்குதா? பரி. சீ. பரி, டேய், இதான் உனக்கு நல்ல காலம். வாயை மூடுங்கடா. பரி பரி நில்லு பரி. டடா பாத்துக்கடா. கிளிகள விட்டு
பரி பரி ப்ளீஸ் பரி இதை விட்டு உனக்கு வர chance ஏ இல்ல. ஏன்டா படுத்துறீங்க பரி 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 நான் சும்மா சொன்ன பரி பரி என்ன புரிஞ்சுக்கோ பரி ப்ளீஸ் என்னடா சூப்பர்ரா கமான்டா கமான்டா ஓகே 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 பாத்தடிக்கிறது இல்லையா விடாத விடாத டிஃபைன் பண்ணு ஜெகதீஷ் ஜெகதீஷ் come on come on good good ஏய் பாத்ரா மச்சான் ஏய் மச்சான் மச்சான் விட்றாத come on come on சபை என்ன பண்ற டேய் சூப்பர் இங்க பாஸ் சீக்கிரம்டா கமான்டா என்ன பண்றீங்க கலக்கிட்டடா டேய் கனா விடாத மச்சான் அப்படியே கொண்டு வா அவ்வளவுதான் ஃபாலோ பாஸ் பண்ணு விடாத மச்சான் 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 டேய் எவ்வளவு முடியும் டாடி சீக்கிரமா உனக்கு எதுக்கு பிடிக்க முடியாது கமான் 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 தனா உன்னால முடியும் கமான் ஏய் பிரவீன் விட்டுடாத வாங்கடா விடாதீங்க கமான் கமான் உங்களால முடியும் கமான் நீங்க தான் ஜெயிப்பீங்க நம்ம கமான் கையில எல்லாரும் சேர்ந்து ஒழுங்கா வைங்க கமான் பாஸ் பண்றா போடா 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 அப்படிதான் பிளாக் பண்றா டேய் அஜய் விடாத டேய் இங்க இங்க ஏய் மச்சான் விட்றாத பாஸ் பண்றா டேய் வாடா வா சூப்பர்ரா மச்சான் சூப்பர்ரா கோஆபரேட் பண்ண மாட்டீங்களா சூப்பர் எவ்வளவு சொல்றேன் இறங்கிட்டானுங்க வாங்கடா வா மச்சான் ஏய் பானே என்கிட்ட பண்றா என்கிட்ட குடு பால் டேய் இங்க பாஸ் டேய் மனசுல என்ன பெரிய ஆளு நினைப்பா கரெக்டா என்னடா ஓவர் திமுறா பேசிட்டு இருக்க என்னடா ஓவரா பேசுறான் மவனே இருக்குடா உனக்கு ஒரு நாள் டேய் ஆமாண்டா உனக்கு ஒண்ணு குடுக்கணுங்கிறதுக்காக தான் அங்கிருந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் ஏய் என்ன சும்மா கத்தாத தம்பி நான் சொல்றத ஒழுங்கா கேளு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் என்னைக்கா ஒரு நாள் ஜெயிப்பான் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் உருப்படாமலே இருந்துருவான் உன்ன மாதிரி தான் ஏய் மாட்டுவீங்கடா ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவீங்க மாற்று அன்னைக்கு உங்க எல்லாரும் சேர்த்து வச்சு செஞ்சிடறேன் உங்களோட திமிர் எல்லாம் அன்னைக்கு காணாம போயிடும் அடேங்கப்பா ரொம்ப பயமா இருக்குடா சாமி கோச்சுக்காத சூச்சு போயிட்டு வந்துடுறேன் ஓகே ஏய் ஏ போடா டேய் வேணாம்டா விட்றா. இதோ வர்றா உனக்கு எனக்கும் சண்டை ஆட்டத்துல மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது போ வாடா ராஜு போலாம் வா வணக்கம் அங்கிள் வணக்கம்ப்பா ஹாய்ப்பா ஹாய்டா பிராக்டிஸ் முடிஞ்சுதா முடிஞ்சதுப்பா குட் மார்னிங்டா மார்னிங் இல்லடா ஈவினிங் ஏண்டா எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒண்ணு சொல்ற உன் பையன் என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவா முதல்ல காஃபி குடிடா
உன் தங்கச்சி காஃபி சூப்பரா போடுவாடா. அதெல்லாம் சரி, உன் பையனை பத்தி சொல்லலையே. ஆமா, உன் பையன் அமெரிக்கா போறானே, அது என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சுதுடா, வர மாசம் கிளம்பிடுவான். சரி, உன் பையனை பத்தி சொல்லண்டா. சொல்லுமா. என் அண்ணா ஹாக்கி பிளேயர், சென்டர் ஃபார்வர்ட் ஆடிட்டு இருக்காரு. ஏதோ ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற மாதிரி பெருமையா சொல்றியம்மா. இந்த ராவங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? எப்ப பாரு என்ன பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் பையனை பத்தி பெருமையா பேசணும்னா உன்னை பத்தி கொஞ்சம் மொட்டை தட்டி பேசினா தானே நல்லா இருக்கும். சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். தனா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாடா. கொடுக்குறேம்மா. என்னப்பா தானா, சாப்பிட்டது சரிக்கதான்ப்பா விளையாடணும், விளையாட்டே வாழ்க்கை இல்ல. இந்த வயசுல புரியாதுப்பா, வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியும். என் பையனை பாரு, ஹாக்கிங்கிறது விளையாட்டுப்பா, வாழ்க்கையில உத்தியோகம் முக்கியம், அப்பதானே வாழ்க்கையை நடத்த முடியும். எங்கேயோ அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னல, வா நம்ம கிளம்பலாம். பார்வதி, வரேங்க. நீ குடிடா. திட்னியாடா, வாய் சுற்றுச்சுடா. இந்தாமா, பாத்து படிமா. போயிட்டு வரேன் பார்வதி, நீ வாடா. வரமா. பையனை பத்தி சொல்லக்கூடாது, கோபம் பொத்துக்கிட்டு வருமே. சரிம்மா, நான் கணக்கு பார்த்துட்டு சொல்றேன். மச்சான், இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே, பால் யாரா குடிப்பா? குடிக்கிறவன் குடிப்பா, உனக்கு எதுக்கு? தூக்கிட்டு போ. சரி குடு. கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. சரிம்மா. என்னம்மா நீ வந்திருக்க, ராஜு நீங்க வரலையா? அதெல்லாம் டியூட்டில கரெக்டா இருப்பேன். டைமிங்ல அவனை அடிச்சுக்க முடியாது, ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பான். முடிக்கிட்டு இன்னைக்கு ஒரு போறியா? கல்யாணம் இருக்குனே, அதுக்கு தான் நானே வந்தேன். ஏன்னா பசங்களை நம்பி விட முடியாதுல்ல, அதுக்காக தான் நானே வந்துட்டேன். என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? நீ இந்த ஜென்மத்துக்கு மாற மாட்டடா, இவனை விட கழுதையே பெஸ்ட். நல்லா சொன்னடா. சரியா சொன்னடா. போதும், வாயை மூடிக்கிட்டு டிரைவ் எடுத்து ஆட்டோல வை. ஓகே. நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். ஊர்ல இருந்து அவக்க ஒருக்கா கொண்டு வந்தேன், நல்லா இருக்கும். அண்ணிக்கிட்ட போய் கொடுங்க. சாயங்காலமா நான் வரேன். நல்லதுமா. மாமா, நைட்டு ஒரு ரவுண்ட் போலாம். இன்னைக்கு ஹேண்ட் ஃபுல் ரேஸ்ல இருக்கு. சரிடா, முதல்ல உன் வேலையை முடிச்சிட்டு வா. உன்னோட கை எப்பவுமே ரேஸ்ல தான் இருக்கும். முதல்ல வண்டி எடுக்க. ஹாக்கிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். நம்மளோட நேஷனல் கேமே இதுதான். பல வருஷங்களா ஒலிம்பிக்ஸ்ல ஒரு கோல்டு மெடல் கூட வாங்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கோம். எந்த முகத்தை வச்சுட்டு ஃபன்ஸ் கேட்க சொல்ற? சொல்லு. உண்மைதான் சார். நியூசிலாந்து எவ்வளவு பெரிய நாடு சார், நம்ம நாட்டை விட சின்னது. ஆனா அங்க ஏகப்பட்ட டஃப் கோர்ட்ஸ் இருக்கு சார். நம்ம இந்தியா முழுக்க தேடி பார்த்தாலும் அதுல பாதி கூட இல்ல சார். ஜெர்மனி கப் அடிச்சா அவங்கள எல்லாரும் தோல் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சார். எத்தனை பேருக்கு சார் ஹாக்கி நம்மளோட நேஷனல் கேம்னு தெரியும் சொல்லுங்க? நம்ம நாட்டோட தேசிய விளையாட்டு இப்போ ரொம்பவே சீரழிஞ்சு போயிருக்கு சார். அப்பேற்பட்ட ஹாக்கி கேம் விளையாடுற பிளேயர்ஸுக்கு ஒரு உத்தியோகம் இல்ல, கௌரவம் இல்ல, எதுவுமே இல்ல சார். அவங்க விளையாடுறதுக்கு வசதி கூட இல்ல சார். அப்புறம் எப்படி சார் மெடல் கிடைக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியும்பா. மெடல்ஸ் இல்லாம ஃபண்ட்ஸ் வராது, ஃபண்ட்ஸ் இல்லாம மெடல்ஸ் வராது. காலங்காலமா இங்க இதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் போராட்டமா தான் சார் இருக்கு. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க. அவன் பேர் தனா சார். ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நல்ல பேஷனோட விளையாடுறான் சார். இந்த மாதிரியான பையனுக்கு செலக்ஷன்ல இருக்கிறவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க சார், ப்ளீஸ். ஓகே, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். தேங்க் யூ சார். சீக்கிரம் சீக்கிரம் ரெடியா? சொல்லுங்க. எல்லாம் இருக்கு சார், எல்லாம் இருக்கு சார். நிறுத்துறீங்க சார்? அந்த ஸ்டிக்ஸ் என்னோடது சார். வர சார், இவர்கிட்ட வர பேசி சமாளிக்கணுமா? வணக்கம் சார். எந்த ஏரியாடா நீ? பர்மா கேம்ப் சார். கேம்ப்ல இருக்கிறவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த கேங்கடா நீ? என்ன கேங் சார்? டிரைவிங் லைசென்ஸ், ஆர்சி புக்ல எடு. இந்தாங்க சார். உனக்கு எதுக்கு ஹாக்கி பேட்லாம்? லாக்கப்ல தள்ளி தோலை உரிச்சிரும் பாத்துக்க. சார், ஹாக்கி ஸ்டிக் வச்சிருக்க எல்லாருமே ரவுடி கிடையாது சார், பிளேயரா கூட இருப்பாங்க. நான் ஹாக்கி பிளேயர் சார். என்னமோ சொல்ற, சரி. இனிமேல அதெல்லாம் வச்சுக்கிட்டு சுத்தாத. சரி சார், வரேன் சார். தேங்க்ஸ் சார்.
என்னடா அந்த சவுண்ட் சுத்தமா நல்லாவே இல்ல. வண்டியில மண்ணெண்ண ஊத்திருப்பானோ? அதான் விஷயமா. அம்மா 3 டீம். ஆண்டி டீ வேடா பூஸ்ட். டேய் நைட்டுக்கு ஒரு செம்ம மேட்டர் மாட்டி இருக்கு. மறக்காம ஆட்டோ கொண்டு வா. சரிடா. கஷ்டப்பட்டு செட் பண்ணிருக்கேன். ₹1,00,000 பாலிஷ் போடணும். டேய் என்னாச்சுடா? ஏன் கும்பிடுற? அதுவா ஒரு பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. செலவு குறைஞ்சிரும், அதை சேமிக்கலாம்னு பாக்குறேன். என்னடா இது? அங்க பாரு, இங்க எதுக்கு வரானுங்க? அன்னைக்கு மேட்ச்ல மட்டமா தோத்து போயிட்டான்ல, அதான். இப்ப பாரு குட்ரா. டேய் வேற லெவல்டா அவன். டேய் உன்னோட பேண்ட் எல்லாம் கல்யாணத்துல வாசிக்கிறதோட நிறுத்திக்கோ. அவனுக்காக இங்க வந்து வாசிக்காது. அதே மாதிரி உன் வீரத்தை ஆட்டத்துல காட்டு, இங்க இல்ல. டேய் போடா. டேய் விட மாட்டேன். டேய் என்ன யார மேல கை வைக்கிற? நீ சும்மா விட மாட்டடா. டேய் ஏன் காலேஜ்ல கை வைக்கிற நீ? டேய் டேய் வாங்கடா. டேய் சரி வாங்கடா, அப்புறம் பாத்துக்கலாம். மவனே ஜாக்கிரதை, ஓவரா பண்ணாத. யோ அந்த போட்டோ எடுங்க. ஏய் ஆட்டோ, லாசன் ஸ்பேஸ் போணும். ஹலோ ஆட்டோ சார். சாரிங்க, எங்க போணும்? லாசன் ஸ்பேஸ் போணும். சரி இருங்க. எங்க முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்திருக்கேங்க. எப்ப பாத்திருக்கோம்? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? தம்பி பார்த்து ஓட்ட மாட்டியா? அப்போ உங்க பேரு புஜ்ஜி தானே? அப்ப மட்டும் கிடையாது, இப்பவும் என் பேரு புஜ்ஜு தான். என் பேரு ராஜுங்க. அதுக்கு இந்த போட்டோல இருக்கிறது நான் தான். ஓ நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இந்த ரைட்ல கொஞ்சம் நிறுத்துங்க. ஓகேங்க. எவ்வளவு ஆச்சு சார்? இல்ல பரவாயில்லைங்க, உங்ககிட்ட எப்படி காசு? விளையாடாதீங்க சார், நானே கொடுக்குறேன். Yeah. Yeah.
மா என்னடா நான் தண்டா இனிமேல் வந்து அம்மா வாமா. என்னடா ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்ட தாளம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? புஜ்ஜுவா பார்த்தம்மா. படிக்கும் போது 10th மிஸ் பண்ணேன். மறுபடியும் 6 வருஷம் கழிச்சு என்கிட்ட மாட்டிக்கிட்டா. ஜிங்கு சிக்கா அவ நம்ம ஆட்டோல ஏறினா ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு. உன்னோட கடையால் தெரிஞ்சதா? எனக்கு தெரிஞ்சதுல. இதுக்காக தான் இவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? எல்லாருக்கும் என்ன மாதிரி மெமரி பவர் இருக்குமா? இப்ப எனக்கு தெரிஞ்சது, நாளைக்கு அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வரும்போது அவ மறைவாளா. இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஆட தெரியாதவ மேட சரியில்லை கண்டத உளறிக்கிட்டு இருக்காம கல்யாணத்துக்கு நேரமாவது. என்னம்மா நீ வேற? அட வாடா. நீ பாப்பல்ல, பாத்துக்கிட்டே இரு போதும். என்னடா ஏதோ பாத்தங்கற போனங்கற வந்தங்கற, என்னடா கதை? புஜ்ஜுவ பார்த்தேன்டா. யாரு அவளா? என்னடா சொன்னா? அவ என்ன சொல்ல போறா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப மரியாதையா சொல்லிட்டா. ஓ, நம்ம 10th முடிச்சு கரெக்டா ஒரு 6-7 வருஷம் இருக்குல்லடா. மறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. டேய், பணக்காரங்களுக்கு 10 ரூபா வச்சிருக்கவங்க முகம்லாம் ஞாபகம் இருக்காது. 10 ரூபா வச்சிருக்கவனுக்கு பணக்காரங்க முகம் நல்லா ஞாபகம் இருக்கும். பஞ்ச் டைலாக் கேவலமா இருக்கு. என்ன இது வேலைக்காகாதா? அட இப்பதானே பாத்திருக்கா, பழக பழக ஞாபகம் வந்துருண்டா. நான் மறுபடியும் அவளை பாப்பேன்னா? டேய், மனுஷனுக்கு சரக்கு, ஆட்டோவுக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நமக்கு என்ன வேணுமோ ட்ரை பண்ணணும்டா, கிடைக்கும்டா. பா, இது வேற லெவல்டா. பஞ்ச சூப்பரா செட் ஆச்சு. கேக்க சூப்பரா இருக்கு. நான் எடிட்டிங் பார்ட் முடிச்சிட்டேன். ஷூர், பாய். புஜு, ஹாய் மா, வாங்க. ஹாய் மா, இந்தா. அட, யாருமா இந்த பையன்? இவனை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய சினிமா அளவுக்கு கதை சொல்லணும். சினிமா சீரியல் மாதிரி எல்லாம் வேண்டாமா, ஒரு ட்ரைலர் சொல்லு, அது போதும். ஜஸ்ட் வாட்ச் இட். சரி. ரிசல்ட்ல அவனோட நம்பரை தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஏதாவது ராக் பேண்ட்ல இருப்பான்னு பார்த்தேன். கடைசியில அவ கூட ஆட்டோல வரும்போது தான் பார்த்தேன். அவன் ஆட்டோ மட்டும் ஓட்டலமா, கல்யாணத்துக்கு பேண்டும் வாசிக்கிறான் பாரு. பரவாயில்லமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. டேய், ஆஃப் பண்ண சொல்றா. எதுக்குடா ஆஃப் பண்ணனும்? சிச்சுவேஷன் சாங்க மாத்தணும். ஏடா இந்த பாட்டை தானே எழுதி கொடுத்தாங்க, இதை தானே போடணும். என்னடா எதிர்த்து பேசுற, புரிஞ்சுக்கோ. ஓகே மச்சான், இப்ப டியூன் சேஞ்ச். ஓகே மாமே.
ஹலோ ஈபியாங்க சாயங்காலத்துல இருந்து கரண்டே இல்லங்க. எந்த ஏரியாம்மா? கேம்ப் ரோடுங்க. ஃபோன் நம்பர்? நான் இப்ப ஃபோன் பண்ணிருக்கேன் பாருங்க, அந்த நம்பர் தான். சர்வீஸ் நம்பர் என்னம்மா? 314ங்க, 16வது தெரு. சீக்கிரமா அனுப்பி வைங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கம்மா. சரிங்க. என்னடா ஷிஃப்ட் முடிஞ்சதா? இப்பதான் கம்ப்ளைண்ட் வந்ததுடா, நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்க. சரி நான் சரி, நான் வரேன். ஹாய்ப்பா. ஹாய்டா. நானே வந்திருப்பேன்லடா. இந்த பக்கம் தான்ப்பா சவாரி வந்தேன், அப்படியே இங்கே வந்துட்டேன். சரிடா, பீச் ரோடு வழியா போ. சரிப்பா. நான் சின்ன வயசில் இந்த ரோட்டில் தான்டா சுற்றிக்கிட்டு இருப்பேன். இந்த பீச்சுக்கு எனக்கும் அவ்வளோ பெரிய உறவு இருக்குது. ஏவிஎன் காலேஜ் பேட்சில் பைக்கில் தான் சும்மா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏய், என்ன ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. சொல்கிறா, பரவாயில்ல. உங்ககிட்ட எல்லாரும் உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்கும்போது ஹாக்கி விளையாண்டுட்டு இருக்கான், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும்லப்பா. ஆசை லட்சியத்தையெல்லாம் தூரம் போட்டுட்டு ஆட்டு மந்த மாதிரி வாழ்ந்தா தான் நல்லவன்னு சொல்லுவாங்கடா. கரியரை கரன்சியோட லிங்க் பண்ணி பேசுவானுங்க எல்லாரும். நீ அவங்களுக்கு அந்நியமாக தாண்டா தெரியுவ. ஆனால் எனக்கு மட்டும் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோவை தாண்டா தெரியுற. இவனுக்கு பேசுறதெல்லாம் விட்டு தள்ளுறா, உன் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணு. சரிப்பா. சரிப்பா, அம்மா நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. டேய் அறடா, டேய் ட்ரை பண்ண. என்ன லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல. பரவாயில்லையா? கேம் முடியல, அதனால தான் வர முடியல. பாத்தியா, இந்த விளையாட்டு மேல இருக்கிற அக்கறை என் மேல கொஞ்சம் கூட இல்லல்ல. யார் இல்லைன்னு சொல்ற? உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்ல. நான் காலேஜ் கிளம்புறேன். ஆஹா, போறியா? எங்க போற? நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன், வா. அஜாய், கீ தூக்கி போடுறா. போலாம், வா. அதை என்கிட்ட கொடு. ஆனா உங்க அப்பா ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்காரு. ஏன், என்னாச்சு? ஒரு நாள் ஆட்டோவை நிறுத்தினாரு. ஹாக்கி ஸ்டிக்கை AK-47 நினைச்சாரா என்னன்னு தெரியல. நீ எந்த ஏரியாடா, எந்த கேங்டா, அப்படி இப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வருங்கால மருமகனை எந்த மாதிரி நடத்தணும்னு கூட அவருக்கு தெரியல பாரு. அம்மா, எதுக்குடி அடிக்கிற? எங்க அப்பாவை கிண்டல் பண்ண நான் உன்னை கொன்னுடுவேன். சரி சரி. ஈவினிங் பார்க்கலாம். சரிடி, பை. சரி, பாய். எங்க அப்பா போலீஸ். அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். சரி, திரும்ப போலாம் வரியா? நான் உனக்கு படம் காட்டுறேன். எதுக்கு தான் இங்க வந்தியா நீ? நான் இங்க தானே குடியிருக்கேன். அதுக்கு இந்த இடத்துல இந்த சீனை வச்சுக்காதுன்னு சொல்றேன். நான் உள்ள வந்துட்டேன்ல, நீ மூடிக்கிட்டு போயிடு. என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். உனக்கு வேலை நிறைய இருக்கு சொன்னேன், இப்ப போலியா நீ? பாரு, எனக்கு காம்படிஷன்லாம் சுத்தமா பிடிக்காது. கொலை காடாயிருவேன்.
ச்சே வாய மூடு. காஃபியோட முடிய வேண்டியது கத்தி வரைக்கும் கொண்டு வராத. சரி போய் 2 காஃபி சொல்லு. ஓ தம்பி காஃபி குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேல. பாப்ஜி என்ன தம்பி? காஃபில சுகர் கரெக்டா இல்லைன்னா எனக்கு பிபி ஏறிடும் பாத்துக்க. புரியுதா? புரிஞ்சுது. ஹாய்ங்க. ஹாய். என்ன ராஜு திடீர் நீங்க? இல்ல இந்த சைடு சவாரி வந்துச்சு அதான். இந்தாங்க காஃபி. வீட்ல வந்து குடிச்சிருக்கலாம். அப்படியே அது ஏன் கிளாஸ் போய் நான் வாங்கிட்டு வா. ஓ நீங்க குடிங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதான்டா. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. காஃபிக்கு காசை வேற குறுக்க வச்சுட்டு என்ன அசிங்கப்படுத்துறான். இந்த பல்லார பாபு யாருன்னு தெரியாம என்கிட்டயே பிரச்சனை பண்றான். இவனால எவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு பாரு. உன்னால வர முடியலன்னா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அங்க எல்லாரும் கடுப்புல இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு போன் வந்தது. இவ்வளவு நேரம் எங்க தானே போய் தொலைஞ்ச? சும்மா கத்திக்கிட்டே இருக்காதம்மா. ஹலோ ஹலோ டேய் வண்டியில வந்துட்டு இருக்க சரியா கேட்கல. ஏதாவது பிரச்சனையாச்சும் அவ்வளவுதான் உன்ன. வெங்காயம் 10 கிலோ, கத்திரிக்காய் 3 கிலோ, தக்காளி ஒரு 10 கிலோ, முட்டைகோசு 3 கிலோ, கேரட் ஒரு 9 கிலோ, உருளைக்கிழங்கு வந்து ஹலோ என்ன சூப்பர் சிக்கர்ல கலந்துக்க போறியா? நல்லா போடுமா நாள அவனை. டேய் என்ன டின்ன 2 எழுதிக்கோ மறந்துடாத. இப்ப பாடி தொலைடா. பொன்மேனி உருகுதே. சொன்ன உடனே பாடா மாற. அப்பதாம்மா ஆலயம் மண்ணியம் பாரு. போடு. போது நிறுத்து. பரவாயில்லையா? இல்ல கரெக்ட்டா தெரிக்க விட்டுட்டல. நீங்க வா. இந்த கோட புடி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன்டா. அது அதையும் எடு. வா வா. ஏய் நான் போய் வேலைய பார்க்கறேன்டா. வந்த வேலை முடிஞ்சது. அம்மா உள்ள தான் இருக்காங்க. வாங்க போலாம். சரி. கொஞ்சம் சீக்கிரமா வெட்டுங்கடி. சரிங்கக்கா. நேரம் ஆகுதுல்ல. சரிக்கா. என்னடா கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி சொன்ன ஒண்ணுமே வாங்காம வந்திருக்க? அம்மா நீ சொன்னதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. அதுக்காக தான் நான் பேரம் பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ பாரு இங்க இருக்கு. கொடுக்கவே மாட்டேன்டா. புடிக்கிட்டேன். நீ எடுத்துக்கோ. அம்மா சும்மா காமெடி கூட பண்ண விட மாட்டியா நீ? எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்குமா. நீ இப்படியே காமெடி பண்ணிட்டே இரு. நான் உன்னை பலார்னு கண்ணத்துல வச்சிட்டே இருக்கேன். போய் வேலைய பாருடா. வாங்க. அவங்க தான் அம்மா. அம்மா இவதான் புஜ்ஜு. இந்த பொண்ணுக்காக தானடா தமிழ் மீடியா பேப்பர்ல கூட இங்கிலீஷ் எழுத்துறேன்னு சொல்லி மொக்க வாங்கிட்டு வந்தியே. இப்ப வரைக்கும் என்னால அந்த காமெடியை மறக்க முடியாது. சரி சரி. நீ என்ன குடிக்கிறம்மா? இல்ல எதுவும் வேண்டாம் ஆண்டி. காபி குடிக்கிறியா? அந்த பொண்ணுக்கு ஹாட் காபி அண்ட் கோல்ட் காபி. வாடா வாடா. Thank you. குடிமா. என்ன பண்றமா? Candid photography. அதாம்மா இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டோ எடுப்பாங்களே. கரெக்ட்டா சொன்னேனா? அது இல்லங்க. கல்யாணத்தப்போ போட்டோகிராஃபர் எல்லாரையும் அப்படியே இருங்கன்னு சொல்லி போட்டோ எடுப்பாருல்ல, அந்த மாதிரி எந்த ஃபோர்ஸும் இல்லாம அவங்க நார்மலா இருக்கும்போது கேஷுவலா போட்டோ எடுத்து கொடுக்கறது. ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா இருக்கும். அப்படி இல்லாம டிஸ்டர்ப் பண்ணாம போட்டோ எடுத்து கொடுக்கறதா என் மேல. அதுக்கு பேர் தான் கேண்டிட் போட்டோகிராஃபி. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. நல்ல போட்டோலாம் இப்ப யார் எடுக்கிறா? என் பசங்களுக்கு கூட நல்ல போட்டோவே இல்ல. என் பையனு கூட நானு போட்டோ எடுத்து கொடுக்கறியா? 4 விதமா தான் எடுத்து கொடு. மா நிறுத்துமா. ஆல்ரெடி எடுத்திருக்கேன் ஆண்டி. நீங்க வேணா பாக்குறீங்களா? இது பிடிங்க. போட்டோல நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நான் கிளம்புறேன் ஆண்டி. வர்க் இருக்கு. சரிங்க ஆண்டி. அம்மா விட்டுட்டு வரேன். போட்டோல ரொம்ப ஸ்டைலா இருக்கான். லைஃப் அதே மாதிரி மாறிடும்ல.
ப்ராக்டிக்ஸ் மேட்ச் ஆடி ஆடி போர் அடிச்சிருச்சு. பெட் மேட்ச் ஆடலாமா? இந்த குழந்தை பசங்களுக்கு பெட்டிங் மேட்ச் ஆட தைரியம் எங்க இருந்துடா வரும்? நீ ஜெயிச்சிட்டினா 1க்கு 10 மடங்கு அதிகமாக தரேன். தைரியம் இருந்தால் வாடா விளையாட. வேணாண்டா, அவங்க ஏதோ பிளான் பண்ணுறானுங்க. நம்ம சாருக்கு தெரிஞ்சால் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. நான் ரெடிடா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே நானா. ஏ ராஜு, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எப்பொழுதும் உங்கள் சேவைக்காக. டன் டடன், டடடடன். இது உங்கள் ராஜுவின் நாட்டு. ஓகே. டன் டன், டிச் 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 சு, ஏய், கியூ. ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா நேற்று இல்லை ராஜு, நாளை. எனக்காக வெயிட் பண்றியா? ஐயோ, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? நீ போயிருப்பேன்னு நான் நினைச்சேன். இல்லைங்க மேடம், கார் ரெடி. வரேன். ஓகே ராஜு, நான் வீட்டுக்கு போறேன். ஓகே. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது பாய் சொல்றதுக்கா? தேவையில்லாம டைம்லாம் வேஸ்ட். லாசன் ஸ்பைஸ்க்கு வருவீங்களா? ஹலோ, லாசன் ஸ்பைஸ்க்கு வருவீங்களா சார்? வர வாங்க ஏறுங்க. என்னடா ட்விஸ்ட் இது? இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே. உன் ட்ரம்மிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. தேங்க்ஸுங்க. அதை வச்சு தாங்க பொழப்பே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல உன்னோட டேலண்ட்டை பார்த்து பெரிய ராக் ஸ்டார் ஆவன்னு பார்த்தா நீ என்ன இப்படி? நானும் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம நினைச்ச மாதிரி நடந்துட்டா வாழ்க்கையில் என்னங்க இருக்கு? நடக்காம போறதுனால தானே வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு. பிலாசபி உனக்கு செட்டே ஆகலடா. இந்த சாக்லேட் சாப்பிடு. பிலாசபிலாம் இல்ல, எங்களை மாதிரி ஆளுலாம் வேற என்ன பண்ண முடியும்? இந்த உலகம் மாறினாதான் எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். என்னோட அப்பா பண்ண தப்பு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஒரு உண்மை, எங்க அம்மா எனக்கு எந்த கஷ்டமே தெரியாம வளர்த்தாங்க. அது போதும். ஒரு நிமிஷங்க, சாமியை பார்த்துட்டு வரேன். ஆண்டவா, எங்க 2 பேரையும் சீக்கிரமா சேர்த்து வச்சிட்டேன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை பண்றேன். இந்தாங்க, விபூதி வச்சுக்கோங்க. ஓகே. என் மனசுக்கு பிடிச்ச கோவிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரம்ஸ் என்னை பெரிய ஆள் ஆக்கலனாலும் என் வாழ்க்கையை விட்டு உதவுதுங்க. நான் ரொம்ப ஹாப்பி. அப்போ உனக்கு வேற எந்த ஆசையும் இல்லையா? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? நான் ஏதோ ஆடியன்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தேன். எந்த குறைச்சலும் இல்லாம கல்யாணத்துல வாசிக்கும் போது எல்லாரும் வெறித்தனமா டான்ஸ் ஆடுவாங்க. இது எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஒரு நாள் கண்டிப்பா மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு இல்லைனாலும் மைக் டைசன் மாதிரியாவது ஆவேங்க. அந்த நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கலாம். கண்டிப்பா ஆயிடுவர் ராஜு. ஆனா நீ சொல்ற மைக் டைசன் ராக் ஸ்டார் இல்ல, பாக்ஸர். அப்படியா? இந்த இங்கிலீஷ் பேர்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஓகே ராஜு, குட் நைட். சரிங்க.
அழகே கூப்பிடும் தொலைவில் புயல் போல் நின்றாயே அழகே மனசுக்கு மேலே ரெக்கையை முளைத்தாயே நீ இல்லாமலே இங்கு நான் இல்லை எப்போதும் என் மனசில் நீ நுழைந்து என் நொடிகள் அழகானதே மைனா என் மைனா நீ மாயலோக மயில்தானா வாழ்வே நீதானா பொன்னில் புரிந்தேனா தீண்டி செல்லும் உன் மூச்சில் நான் நின்றே கரைந்தேனா உயிராகி வந்தேன் உன்மேல் நானே நானே தருவேனே நிலா துளி அள்ளி அள்ளி எந்த முன்னால் தானா நீ நடந்தால் நதி நீந்தி செல்லும் என்னை உன் ஒரு சொல்லி உன்னை விட்டால் யாரு எனக்கு மனசில் நடக்குது யுத்தம் தினமும் உன்னை கண்டால் என்னில் பூக்களின் நிசப்தம் தீயாய் உள்ளே அழகாய் பேசும் வெளிச்சத்திரி ஆனந்தம் வெட்கம் என்னை நாடி வந்து தினமும் கொள்கிறதே மைனா என் மைனா நீ மாயலோக மயில்தானா வாழ்வே நீதானா பொன்னில் புரிந்தேனா தீண்டி செல்லும் உன் மூச்சில் நான் நின்றே கரைந்தேனா கண்டேன் கண்டேன் புது நில ஒளி உச்சம் தானோ உன்னால் போர்க்காலம் இனி விழி கண்டால் மதி கொஞ்சம் தடம் தனி வச்ச யோக வருஷம் தானே கண்டேன் கனவில் நேற்று அதிர்ஷ்டக்காரன் நானே என்னுள் வந்தது காதல் யோகம் நீயும் நானும் வேண்டி கேட்டால் என்றும் தேரோட்டம் காதல் வாயில் செல்லும் பயணம் நானும் நானும் தான் மைனா என் மைனா நீ மாயலோக மயில்தானா வாழ்வே நீதானா பொன்னில் புரிந்தேனா தீண்டி செல்லும் உன் மூச்சில் நான் நின்றே கரைந்தேனா சூப்பர் டேய் பொஷன் எல்லாரும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அவனை நான் பிளாக் பண்ணிக்கிறேன் சரியா டேய் இங்கே பாரா நீ அந்த பிரவீனை எப்படியாவது பிளாக் பண்ணுண்டா ஓகே என்ன நடந்தாலும் சரி நம்ம சாருக்கு இந்த பெட்டிங் விஷயம் தெரியவே கூடாது பிரவீன் நீ ரைட்டை பார்த்துக்கோ சரிடா டேய் ரமேஷ் சென்டர் ஃபார்வர்ட் நீ பார்த்துக்கோடா ஓகேடா இந்த மேட்ச் நாம தான் ஜெயிக்கிறோம் ஹாய்டா என்னடா யாருமே ஹாக்கி பிராக்டிஸ் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஒரு சின்ன பெட் மேட்ச் தான்டா அவன் கூட எல்லாம் ஏன்டா விளையாடுறீங்க அவனும் அவன் பாடி லாங்குவேஜும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சம்மர் கேம்புக்கு பணம் தேவைப்படுது அதனால தான் ஒத்துக்கிட்டேன் சரி ஏதோ பண்ணுங்க இந்த வாட்டி அவன் ஷர்ட்டோட பேண்ட்டையும் அவுத்துடணும் வச்சு செஞ்சிருங்க அவனை பால் டேய் அடு ஃபார்வர்ட் டேய் இங்க ஏய் பாஸ் டிஃபென்ஸ் பண்றா தினேஷ் கம் ஆன் ஃபார்வர்ட் இங்க கம் ஆன் ரமேஷ் ஓகே இந்த சைடு வா டேய் ஃபார்வர்ட் டேய் பாத்து ஏய் பால் ஸ்டாப் பண்ணு ரமேஷ் குடு டேய் ஸ்டாப் பண்றா
shit. Hey! Come on, boys. Come on! Come on, come on. Boys! Shit. Praveen! Present! Praveen! Come on! Hey! எடு. தடு. Hey, come on, pause. 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 எங்கிட்ட? எங்க? அவே. Yes, side. Come on! Pause பண்ணு. Dinesh! Go forward! Hey! Pause. இந்த பக்கம் எடுத்துக்கோ. வா. அடி! அடி விடாத! Hey! Come on, boys! Come on! Shoot! Yay! Yeah! Hey, come on, boys! Come on! Pass! Hey. This side! Come on! Pass! Come on, forward! Hey! டேய் எப்படியாவது அவனை முடிச்சு விட்டணும்டா. ரெடி? ஏய் பால் பிளாக் பண்ணிட்டா. ஓ ஷிட். Come on! Hey, this side. இப்படிதான். Pass! Come on. இங்க இந்த பக்கம். வா. ரமேஷ்! போ. பாஸ் பண்ணு. ஏய் முன்னாடி. எடுத்துக்கோ. கரெக்டா. கார்னர் பாரு. போடா டேய். Come on, ready? Pass. என்ன பார்த்து விளையாட மாட்டீங்களாடா? வா. Come on. சரி, come on. Hey! Foul! Vikram, forward.
நீங்களாம் மனுஷங்களாடா? சே, இதான் நீங்க விளையாடுற விளையாட்டா? டேய், ஆட்டத்துல பிளேயர்ஸ் நடுவுல போட்டி இருக்கலாம்டா, ஆனா பொறாம இருக்க கூடாது. இன்னைக்கு பெட்டிங் மேட்ச் ஆடி இருக்கீங்க, நாளைக்கு ஸ்பாட் ஃபிக்ஸிங்கும் மேட்ச் ஃபிக்ஸிங்கும் பண்ணுவீங்க. உங்களை சொல்லி தப்பு இல்லடா. இந்த உலகமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி இது ரிப்பீட் ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. சம்மர் ஹாலிடேஸ்ல ரோட்ல விளையாடுற கோலிக்கு இருக்க அந்த மவுஸ் கூட நம்ம விளையாடுற இந்த ஹாக்கிக்கு சுத்தமா இல்லை சார். இந்த வருஷமாவது கொஞ்சம் பப்ளிசிட்டி அதிகம் பண்ணணும்னு நினைச்சேன் சார். அதான் பெட் பெஞ்ச் விளையாண்டேன். உன்னோட எண்ணம் நல்லது தான்டா, அதுக்காக செஞ்ச தப்பு சரியாயிடாது. இனிமே ரிப்பீட் பண்ணாத. வாங்க மக்களே வாங்க, ஹாக்கி விளையாட்டுக்கான ஒரு முக்கியமான என்ட்ரி இங்க நடக்க போகுது. நம்ம கேம்ப் ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கோச்சோட தலைமையில இந்த கேம்ப்ல நம்ம பசங்க எல்லாருக்கும் ஹாக்கி சம்மர் கேம்ப் நடக்க போகுது. உண்மையாதாங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை தவற விடாதீங்க. உங்க குழந்தைங்க எல்லாரையும் இங்க நல்ல மனசோட கொண்டு வந்து சேர்த்து விடுங்க. உங்க பசங்க எல்லாரையும் இந்த சம்மர்ல நல்ல விளையாட்டு விளையாடட்டும். இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கேம கோச் பானு பிரகாஷ் நடத்த போறாரு. அவர் கூடயே இந்த ஜாஸ் ராஜாவும் கலந்துக்க போறான். வாங்க வாங்க வாங்க, ஹாக்கி நம்மளோட விளையாட்டு. இவர்தான் நம்மளோட பிளேயர். நம்ம ஸ்டார் பிளேயர் கூட சேர்ந்து விளையாட வாங்க. கோச்சிங் இலவசம், வாங்க. டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. நம்ம டான்சர் புள்ளி இருக்கான்ல, ஆமா. புஷ்பாவளி அவனை விட்டுட்டு போயிடுச்சு. அப்படியா? ஆமாண்டா, தெரியும். என்ன சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பசங்க சொன்னானுங்க. போட்டோவை வர வாட்ஸ்அப்ல வச்சுட்டானுங்க. அவனுக்கு இதெல்லாம் ஓவர்ரா. பார்த்தேன். ச்சே. ஆமா, நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. நான் பாஷா கூட ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்தேன்டா. அங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவ கை காட்டிட்டு இருந்தா. கொஞ்சம் அங்க இங்கன்னு பார்த்துட்டு யாருக்கு கை காட்டுறான்னு திரும்பி பார்த்தா, அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது. அங்க இருக்க இன்னொருத்தனை கை காட்டுச்சு. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா? என்னடா பொண்ணை பிடிச்சிருக்கா? இன்னும் ஒரு 2 மாசத்துல படிப்பு முடிஞ்சிடும். ஒரு நல்ல நாள் பார்த்து நானே சொல்றேன், முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். கண்டிப்பாங்க. அதுக்குள்ள என் பையனோட ப்ராஜெக்டும் முடிஞ்சிடும். சந்தோஷம். தந்தானே தந்தானே தானானே 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 நானே நானே தந்தானா. ஹலோ, சொல்லுங்க. காலையிலேயே ஏன் ஞாபகம் வந்துருச்சா? ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அட என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? உங்க கிட்ட இருந்து போன் வரதே என்னோட அதிர்ஷ்டங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஹெல்ப். அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும். அப்படியே ஏதோ வர இருங்க. எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? அட நீங்க எங்க இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? கூட்டிட்டு போய் விட இல்லைங்க, முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. சொல்லுங்க. நரசிம்ம நகர்ல ஸ்ரீ சத்யசாய் ஸ்கூல் தெரியுமா? ஓகே. அங்க வந்துருங்க. ஓகேங்க, தெரியும், வந்துடுறேன். ராஜுதாம்மா. ஓகேம்மா, பாய். ஹாய். என்னங்க டக்குன்னு வர சொல்லிட்டீங்க? முதல்ல வாங்க, சொல்றேன். சரி, வாங்க போலாம். அடேங்கப்பா, எப்படி இருக்கு? என்னங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? உள்ள போலாம். பாக்குறதுக்கு ஏதோ இங்கிலீஷ் படம் செட்டு மாதிரியே இருக்கு. வா, ட்ரம்பெட் சூப்பரா இருக்கு. என்னையே இங்க கூட்டிட்டு வந்தாங்க? ஹாய் புஜு. ஹாய் சாம். Hey, what's up? How are you? I'm good. He's Sam. He's Raju. இவரு ஒரு ட்ரம்மர் தான். Oh, you want play? என்கிட்ட இருக்கு பாஸ்.
குட் லக். அடிங்க டங்க டிரிக டங்க டிங்காங்க டிரிக டங்க டிங்க 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 டங்க டிங்க டங்க டிங்க டங்க டிங்க டங்க டிங்க 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 ஹே பாஸ், இது ராக் பேண்ட். இது ஒன்றும் மேரேஜ் பேண்ட் இல்லை. ராக் பேண்டுக்கும் மேரேஜ் பேண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் நல்லா தான் வாசிக்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துக்கு செட் ஆகாது. நீங்கள் பேசாமல் ஒன்று பண்ணுங்க, மேரேஜில் போய் வாசிங்க. லெட்ஸ் கோ. நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ச்சே, மனுஷங்க மாதிரி பிஹேவ் பண்ணுங்கடா. கத்து கொடுத்தா யாருக்கு வேணா சங்கீதம் வரும். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நல்ல புத்தியை தான் கத்து கொடுக்கணும். ராஜு, வா நம்ம போலாம். ஹே புஜ்ஜு, கமான்யா, அவன் வேலைக்கு ஆக மாட்டான். ஐம் a rap man. சாரி ராஜு, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவங்க இவ்வளவு சீப்பா நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அட பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? இதுக்குள்ள எதுக்குங்க சாரி கேட்டுக்கிட்டு? பரவாயில்ல விடுங்க. ராக் பேண்டு கலை தான், ஆனா எங்களோட பேண்டு உண்மை. பரவாயில்ல விடுங்க, வாங்க போய் ஒரு நல்ல டீ குடிப்போம். அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பேசாம நீயே வந்து எங்க அப்பா கிட்ட பேசிடு. என்னன்னு பேசுறது? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன்னா உன்னை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லணுமா? அதுக்கு உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? தனா, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு புரியுதா? நீ எதுவும் பண்ணலனா, அப்பா கிட்ட எதுவும் சொல்லலனா நான் செத்து போயிடுவேன்டா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நேஷனல் செலெக்ஷன் வருது. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நானே வந்து பேசுறேன். தனா, உனக்கு ஒண்ணு ஆகல தனா? வண்டி எடுத்து
அங்கிள் நான் அப்பவே சொல்லுவேன் இந்த லவ் உள்ள இதுக்குடான்னு கரெக்ட் தானே தானா? இனிமே நீ இவனோட பேச்சை மட்டும்தான் கேட்கணும், சரியா? ஆனா அந்த பொண்ணோட கதையை நான் பேச மாட்டேன். அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அதுவே சொல்லி சொல்லி என்னை வெறுப்பேத்துங்க. என்ன அங்கிள் என்ன சொல்றான்? நவுரா எதுக்குடா அவனுங்க கிட்ட சண்டைக்கு போன? ஆரம்பிச்சதை என்னைக்குமே முடிச்சிடணும், நடுவில் விடக்கூடாது. அப்பா பரி. வணக்கம் அங்கிள். டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருமா. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா. சாரி தானா, என்னாலதான் இப்படி நடந்தது. விளையாடும் போது கூட அப்பப்ப இந்த மாதிரி நடக்குமா? ஏண்டா லைஃப் கூட ஒரு கேம் மாதிரி தான்டா. இதெல்லாம் காமன் தான். இவனுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு நீ சந்தோஷப்படணும் தானா? எனக்கு ஷிஃப்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா, நல்லா ரெஸ்ட் எடு. பார்வதி, அந்த பொண்ணுக்கு காஃபி கொடுமா. சரிங்க. சரி அங்கிள், நாங்களும் கிளம்புறோம். போயிட்டு வரேன் ஆண்டி. போயிட்டு வாங்க. வாங்கப்பா போலாம். வாங்க வீட்டுல டிராப் பண்ணு. போலாம்டா. அந்த பொண்ணு அழகா இருக்குங்க. நம்ம பையனுக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும். நமக்கு எப்படி இருந்தா என்ன, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது போதும். நான் வரேன். கண்களும் இங்கு கலந்திடும் வேளை மனதிலே ஒரு மின்னல் தாக்குதே. நினைவுகள் கடந்து போகும் போது மனசுக்குள் மனசை பூட்டாதே. வயசு ஆர்ப்பரிக்குமே ஆனந்தம் புதுசே. இதயமும் ஏங்குதே. மதுரசமோ பரவசமோ இனி என்னில் அதிகாரம் செய்திடவாவா. பரிச்சயமாய் பழகியதால் துளி துளியாய் என்னுள் நீ நுழைந்தாய். இவள் முகமோ ஒளி தருமோ அடடட திரு
விக்கிரகமாய் படைத்ததனால் தினம் தினம் உனை நான் வலம் வரவா கண்களும் இங்கு கலந்திடும் வேளை மனதிலே ஒரு மின்னல் தாக்குதே நினைவுகள் கடந்து போகும் போது மனசுக்குள் மனசை பூட்டாதே அசையாமல் உந்தன் தோள் மீது நானும் தூங்குவேன் சாரல் போல் சந்தோஷம் என் மீது எப்போதும் பொழியுமே காதல் நான் மின்தாளில் எழுதும் நேரம் நான் அது நீளுமா காண்கிறேன் கஞ்சாடை அதிலே நீந்தும் மீனாய் மாறினேன் நெஞ்சம் கொஞ்சி வரும் நேரம் வெக்கமேனி தேவையில்லை நானும் கண்கள் பொங்கி சேரிப்பாயே முத்து போலும் பற்கள் என்னுள் தெரிக்குமே மதுரசமோ பரவசமோ இனி என்னில் அதிகாரம் செய்திடமாவா பரிச்சயமாய் பழகியதால் துளி துளியாய் என்னுள் நீ நுழைந்தாய் இவள் முகமோ ஒளி தருமோ அடடட திருமுகம் ஒளி வீசும் கதிராய் விக்கிரகமாய் படைத்ததனால் தினம் தினம் உனை நான் வலம் வரவா அப்பா கரெக்டா வந்துட்டாடா பையன் ஸ்கூல் பெல் அடிச்ச மாதிரி டேய் உன் பையன் உனக்காக என்னைக்காவது வந்திருக்கானா அப்படின்னு நான் கேட்டிருக்கேனா உன் பையனுக்கு நீ ஒரு ஏடிஎம் ஆனால் என் பையன் எனக்காக எப்போ வேணாலும் வருவான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன புரிஞ்சுதா புரிஞ்சிருக்கும் நான் வரேன் என்னப்பா ஆச்சு எதுவும் பேசவே மாட்டீங்க அது ஒன்றும் இல்லைடா உங்கள் விஷயந்தான் அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் ஆமாப்பா ஆனால் அவங்க அப்பா ஒத்துப்பாரான்னு தெரியலையே எந்த அப்பாவாக இருந்தாலும் தான் பொண்ணை ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைப்பாரு ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு அவங்ககிட்ட தான் இருக்கு. காசை விட அன்பு தான் முக்கியம்னா உனக்கு கொடுக்கலாம். பார்ப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி, நீ உன் கேம் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ நேஷனலுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட நானே போய் பேசுகிறேன். என்ன சார், இந்த வாட்டி கூட நம்ம நினச்சது எதுவுமே நடக்கல. நாம நினைச்சது நடந்ததா இல்லையாங்கிறத விட நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை சானியா மாதிரி டென்னிஸ்லயும் சச்சின் மாதிரி கிரிக்கெட்லயும் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர டென்னிஸ்க்கும் கிரிக்கெட்டுக்கும் கொடுக்கிற மரியாதைய மக்கள் ஹாக்கிக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நடக்கணும்ப்பா. மக்களோட மைண்ட் செட் சீக்கிரமா மாறணும்.
ஹாக்கி நம்மளோட நேஷனல் கேம்ங்கிற புக்ல மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. அது மாறணும் நீ நினைச்சனா உன்ன மாதிரி ஆட்கள் தான் முன்னாடி வரணும். டேய் சீக்கிரமா போயிடலாம்டா. சரி. யாரா பாரு. புஜ்ஜுடா. புஜ்ஜுவா? ஆமா. அட்டெண்ட் பண்றா. நான் நீயே பேசு. புஜ்ஜு சொல்லுங்க. நாளைக்கு காஃபி ஷாப் வரீங்களா? காஃபி ஷாப் என்ன கூப்பிட்டா டீ குடிக்க கூட வந்துருவேன். போலீஸ்ரா. சரிங்க, அப்புறமா கால் பண்றேன். ஓ ஓகே ஓகே. நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு. இங்க நிக்கிறானே. போலீஸ் ஓடுறா. சார் அதே நம்பர் சார். செக் பண்ணு. என்னடா திடீர்னு அவனுக்கு ஓடுறானுங்க? கொஞ்சம் தள்ளுறா. தள்ளு. என்னடா செக் பண்றாங்க? சார் அவங்களை இறக்கி விட தான் வந்திருக்கோம். எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. சார் லக்கேஜ் எல்லாம் அவங்களது தான். வாய முறா. அந்த லக்கேஜ் அவங்களது தான், எங்களுது இல்ல. சார் லிக்கர் இருக்கு சார். என்னது லிக்கரா? சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். சார் கிட்ட சொல்லு. சார் நீங்க தான் ஓடுனதை பாத்தீங்க. சொல்ல வேண்டியது சார் கிட்ட சொல்லியா? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். வண்டியில வந்தவங்க தான் அந்த லக்கேஜ் கொண்டு வந்தாங்க. போய் சொல்லாதீங்கடா. இதே வேலையாளே இருக்கீங்களா? சத்தியமா நாங்க சார் ஒண்ணும் பண்ணல உண்மையிலே சார். தெரியாது சார். நாங்க இப்படி எல்லாம் கேட்டா நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. யோ சார் வண்டியை சீஸ் பண்ணி இவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்து. ஓகே சார். உள்ள வச்சு தோலை உரிச்சா உண்மையெல்லாம் கக்க போறானுங்க. டேய் வாங்க சார் நாங்க சொல்றது கேளுங்க சார். சார் நாங்க சொல்றது உண்மை சார். பேசலாம் வாங்க. ஸ்டேஷன்ல பேசலாம். சார் ப்ளீஸ் வாங்க சார். டேய் கோச்ரா. டேய் எழுந்துடா. சார் வணக்கம் சார். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். தனாவோட கோச் சார் நானு. சார் என்ன சார் நடந்துச்சு? இது லிக்கர் கேஸ். சார் இதுல எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நீங்க பாரு பானு, என்னோட டியூட்டில இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். உனக்கு அவங்கள ஸ்டூடெண்ட்ஸா தான் தெரியும். ஆனா என்கிட்ட பக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. எந்த மாதிரி ஆட்டோல தான் ஃபாரின் லிக்கர்ஸ் எல்லாம் சப்ளை பண்றானுங்க. இல்ல சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சார். பானு சார் என் மேல நம்பிக்கை இருந்தா அவங்கள வெளியே விடுங்க சார், ப்ளீஸ் சார். சரி, இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணல, கூட்டிட்டு போ. 302 சார், அவங்கள அனுப்பிடுப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. பானு சார், ஏதாவது தேவைன்னா வந்து என்கொயரி பண்ணுவேன். ஓகே சார். தம்பி, உன் பேர் என்ன? தானா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. தேங்க்யூ பாலு. இந்த நேரத்தில் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். இவங்க ஃபியூச்சரை விட இதா சார் பெரிய விஷயம். ஜாக்கிரதா. சரி சார். சரி சார். அப்போ நான் வரேன் சார். தேங்க்யூ. புஜி. நான் உனக்காக எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்றது தெரியுமா? உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். அட, போன் கூட எடுக்க மாட்டியா? என்னங்க சொல்றது, எனக்கு நேரமே சரியில்லை. என்னாச்சு? நேத்து உங்க கூட போன் பேசினல, நேரா போலீஸ் யாருன்னே தெரியாது ஆட்டோல ஏறி லிக்கர் வச்சுட்டு போயிட்டானுங்க. நைட்டு ஃபுல்லா ஒரு தப்பும் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருந்துட்டோம். என் வாழ்க்கை. என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க குடிங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, குடிங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க பொண்ணு யாரு கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுங்க? ஏதாவது அதிர்ச்சியான நியூஸ் கேட்டா எனக்கு இப்படிதான் ஆயிடும். அப்படியெல்லாம் நடக்காதுங்க, என்ன நம்புங்க. உன் மூட சேஞ்ச் பண்றதுக்காக நான் சின்ன ட்ரிக் ப்ளே பண்ண, அவ்வளவுதான். நான் இந்த பயந்தே போயிட்டேன். ஹிந்தியால அம்மா அது பாத்தியா ராஜு, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்னொரு பிரச்சனை வந்தா அது மறைஞ்சிரும். இதுல பெருசு சின்னதுன்னு எதுவும் இல்ல. ஓகே. லைஃப் கூட அப்படிதான், லைட்டா எடுத்துக்கோங்க. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ ராஜு. சரிங்க. ஹாய். என்ன கேள்வி இது? எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாதா? சரி சரி, நான் வரேன், வெயிட் பண்ண. ஓகே பாய். ஷரத் என்ன என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான். இங்க என்ன மட்டும்தான் அவனுக்கு தெரியும்.
நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம். சரிங்க. ஓகே, பை. பாய். என்னங்க நீங்க இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? ஈவினிங் ஷிஃப்ட் தானே? ஒரு முக்கியமான வேலையா நான் வெளியே போறேன். நீ போய் எதிரில் வா. போயிட்டு வரேன் பார்வதி. சரிங்க. டே ராஜு, நேஷனல் செலெக்ஷனுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஆட்டோ நீ தான் ஓட்டணும். டே விடுடா, கல்யாண சீசன் இல்லைல்ல, நான் பார்த்துக்கிறேன் விடு. என்ன கேள், பைக் வேணுமா? என்னப்பா இங்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உன் பைக்கை கொடு, ஒரு சின்ன வேலை. நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. இல்லைடா, இந்த வேலையை நான் தான் பார்க்கணும். அங்கிள் டீ வேணுமா? பரவாயில்லடா, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஓகே தானா? அப்பா பார்த்து போங்க. சாயங்காலம் ஸ்டேஷனுக்கு வந்துரு. அங்கிள் சரி, சாயந்தரம் சீக்கிரமா வந்தா சிட்டிங் போடலாம். ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டிங் தான்டா. ஓகே, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தானா? அப்பா ஒன்றும் இல்லைடா. என்னடா விஷயம்? ஒன்றும் இல்லடா, ஒரு பார்ட்டி ஒன்று கிடைச்சது, நல்ல வேலை. டேய் அன்சீசன் ஆச்சே. காசு தேவைன்னா யார நேரங்கள்லாம் பாப்பா? ஏய், என்ன ஏதாவது தப்பு கிப்பு பண்றியா என்ன? இல்லையே. ஏதாவது தப்பு பண்றேன்னு தெரிஞ்சது அவன அவ்வளவுதான். நீ சூப்பர் காரியம். சின்ன பையன், நான் சின்ன பொண்ணுடா. நான் சின்ன பையன்டா, நான் சின்ன பொண்ணுடா. என்னடா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? என்னடா இந்த ஃபங்க்ஷன் கூட்டு வந்திருக்கேன்னா, இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிடா. அப்படியா? இன்னைக்கு அந்த பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிருக்கா, நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தைக்கு காது குத்து. இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கு நம்மள தான்டா கூப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் பேக்கேஜா வாங்கியிருக்கேன்டா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் சிம்பிளா ஏத்துக்க கூடாது தம்பி. எல்லாம் பிரெயின்டா, பிரெயினை யூஸ் பண்ணணும். என்ன மட்டும் பொசுக்கு நடிச்சிடுறாங்க. என் ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியாதுடா. உனக்கு உங்க அம்மாக்கு என்னடா தெரியும்? அண்ணா நீங்களா? நான் தான்டா. என்னடா பாட்டு பாடுறீங்க? பாட்டுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே எனர்ஜியா இருக்கணும். அதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாசிடா. சாயந்தரம் வச்சுக்கிறோம். நல்லா வாசிங்கப்பா. ரெடியா? அரத்த சந்தனம் மணக்கு குங்கும அழகு நெத்தியிலே. என்ன டியூட்டி டைம்ல அப்பா கால் பண்றாரு? ஹலோ. அங்கிள் சொல்லுங்க. ஒரு சுந்தரன் வந்தது என்ன? அங்கிள் ஒரு நிமிஷம், சரியா கேக்கல. ஹலோ அங்கிள் சொல்லுங்க. என்னாச்சுடா? என்ன விஷயம்? என்ன அங்கிளுக்கு என்னாச்சு? அப்பாவுக்கு சப்ஸ்டேஷன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அப்பா அப்பா டேய் சீக்கிரமா போய் எடுத்து வை. என்ன பார்வதி இது? டேய் தானா, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். என்னோட தைரியமே என்னோட அப்பா தான் அத்தை. நீ ஏன் இப்படி இருந்தன்னா உன் அம்மா தங்கச்சி நிலைமைய யோசிச்சு பாரு. அப்படியே விட்டுற முடியுமா?
நீதான் இவங்களுக்கு தைரியம் சொல்லணும். டேய் சீக்கிரமா கொண்டு வாடா. இந்தம்மா. தனா சாப்பிடு. சாப்பிடுறா. சாப்பிடுறா. டே ராஜு, அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போடா. இங்க இருந்து அதே நினைப்பிலேயே இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. போயிட்டு வா. தனா இந்த அப்படி போய் விளையாடு. எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தாண்டா வருது. என்ன கடவுளே இது, நல்லவங்களை எப்படி பண்ணிட்டிய. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? புஜு, புஜு இங்க பாருங்க, உங்களதான். தனா, இப்போ இந்த நிலைமையில நான் உன்கிட்ட பேச போறது எனக்கு சரியான தெரியல. எனக்கு வேற வழி தெரியல. தனா, எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட். தயவு செஞ்சு எப்பயாச்சும் வந்து பேசு தனா, ப்ளீஸ். முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் நேஷனலில் செலக்ட் ஆகி உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுவேன்னு. இப்போ அந்த ஆசை கூட இல்லை. நான் ஹாக்கியை மறந்துட்டேன். நீ கூட உங்க அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஹலோ, சொல்லுங்க. எங்க இருக்க? ஸ்டாண்ட்ல தான். எனக்காக காஃபி ஷாப்க்கு வர முடியுமா? ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். சரி, வரேங்க. ஓகே, பை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, என்ன ஆமா, நம்பவே உனக்கு முடியல. அந்த ட்ரெக்கிங் ஞாபகம் இருக்கா?
That would be really fun, right? ஆமா. Oh, really? And Hi, Raju. birthday- வா உட்காரு. இவன் தான் ராஜு, கிரேட் ட்ரம்மர். இவன் வாசிக்காத கல்யாணமே இல்ல. அப்படிலாம் இல்லைங்க. இப்பெல்லாம் இவன் 4 வார்த்தை பேசினா அதுல 2 வார்த்தை உங்களை பத்தி தாங்க இருக்கு. ராஜு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் கார்டு உனக்கு தான் கொடுக்குறேன். நீ தான் எல்லாத்தையும் முன்னாடி இருந்து பாத்துக்கணும். பேண்ட் உன்னோட தான். நீ தான் பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுப்ப. எல்லாம் என் நேரம்டா. காதலிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கு பேண்ட் வாசிக்கணுமா? என்னது? ஒன்றும் இல்லைங்க. பணத்தை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அட்வான்ஸ் எதாவது வேணுமா? இல்லை வேண்டாங்க. என்னடா இங்க வந்து படுத்திருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? விடுமா, ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. எப்ப பார்த்தாலும் சும்மா இப்படியே தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னாச்சுப்பா உனக்கு? எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி நம்புவேன்? நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும்ன்றது தானடா என்னோட ஆசை. சாரிம்மா, இது கோவத்துல கத்திட்டேன். என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? புஜுக்கு கல்யாணமா? நாம எது வேணா ஆசைப்படலாம், ஆனா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு இல்லைல்ல. நாளைக்கு தானே செலெக்ஷன்ஸ். நாளைக்கு நான் என்னோட அப்பாவோட வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன்டா. இந்த கிரவுண்டில் என்னோட ஆட்டம் இதோடு முடிஞ்சிருச்சுடா. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வாழ்க்கையே என்னை விட்டு போன மாதிரி இருக்குடா. இப்போ நான் இந்த கிரவுண்டை விட்டு போய் தான் ஆகணும். உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல டீச்சர் நீங்க என்ன ஆவீங்கன்னு கேட்டப்போ பெரிய ஹாக்கி பிளேயர் ஆவன்னு நீ சொன்ன, பெரிய ராக் பேண்ட் பிளேயர் ஆவன்னு நான் சொன்னேன். நம்ம கிளாஸ்ல எல்லாருமே சிரிச்சிட்டானுங்க. அப்போ முடிவு பண்ணோம், அன்னைக்கு அங்க சிரிச்ச ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம யாருன்னு காட்டணும்னு நினைச்சோம். நம்மளால அது பண்ண முடியல. இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடாதுடா. நம்ம என்ன ஆகணும்னு தலையில் எழுதியிருக்கோ நடக்கிறது தான் நடக்கும். சரி. வணக்கம் சார். வாங்க. தானா உள்ள வாப்பா. நம்ம மூர்த்தியோட பையன் ஆயா தன்ராஜ், இந்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உங்க அப்பா பேரை நீ தான் காப்பாற்றணும். கவனமா வேலை பாரு. ஓகே சார். சரி. அப்போ நான் வரேன் சார். தானா இந்தாப்பா சாவி. உங்க அப்பா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருன்னு தெரியுமாடா? எதையும் எப்பையும் யார்கிட்டையும் கேட்காத ஒரு ஆளு. அன்னைக்கு என்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? என்னடா புதுசா பணம் கேட்குற, காஸ்ட்லியா வாங்கி கொடுத்தா ஜெயிச்சிருவானா? பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கோம். அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் அது எனக்கு முக்கியம் இல்லை. ஒரு அப்பாவா என் கடமையை நான் செய்யறேன்டா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்புறம் என்ன வேணாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சரி, நான் வரேன். நம்ம
பி அமல்ராஜ். நம்பர் 2 ஏ மது. நம்பர் 3 ஐ பிரவீன் குமார். நம்பர் 4 நல்லா ஆடணும் சரியா? என் லோகேஷ். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. Number 5, yes, Rajesh. Number 6, I, Ajay Come on, Kumar. boys. Come on. Give your best. Number 7, N. Good luck. Prasad. Number 8, A. Ravi. பார்த்து. Number 9, M. Chakravarti. Number 10, Dana. Number 10, Dana. சார் அவன் வந்துட்டு இருக்கான் சார். ஒரு 5 minutes டைம் கொடுங்க சார். அவன் இப்போ வந்துருவான் சார். ப்ளீஸ் சார். டேய் தனா. டேய் தனா. வா ஏறுங்க. அங்கிருந்து ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்திருப்பேன்ல. டைம் ஆயிடுச்சுடா. எல்லாம் ஓகே இல்ல. எடுங்கடா. இந்த புடிச்சுக்கோ. சாருக்கு கால் பண்ணியா? கால் பண்ணிட்டேன்டா. டென்ஷன் ஆகாத. 10 minutesல போயிடலாம். சரி நீ வேகமா போ. ஒரே செலக்ட் ஆவற. ஓகேவா? சரி சரி. அவ்வளவுதான். Come on, guys. Yeah. Number 10, Dana. சவுத் ஜோன்ல இருந்து செலக்ஷனுக்காக வந்த 2600 ஹாக்கி பிளேயர்ஸ்ல 3 பிளேயர்ஸை மட்டும் நேஷனல் டீமுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. முதல் கார்டு உனக்கு தான் கொடுத்துருக்கேன். நீ தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று பார்த்துக்கணும். பேண்ட் உன்னோட தான். நீ தான் பெஸ்டா பண்ணி கொடுக்கணும். உங்களை எங்கெல்லாம் தேடுறது சார்? நீங்க இப்ப மட்டும் கிடைக்கலன்னா மோஸ்ட் வாண்டட்னு போட்டோ போட்டு போஸ்ட் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டியிருப்பேன். எங்க? அன்னைக்கு நீங்க கல்யாண பத்திரிக்கையை எடுத்துக்காம போயிட்டீங்க. அதான் கொண்டு வந்தேன். ஹாப்பி மேரிட் லைஃப்ங்க. ஒரு தடவை ஓபன் பண்ணலாமே.
இந்த ராஜு கிரேட் ட்ரம்மர் தெரியுமா? இவன் வாசிச்சா மக்கள் எல்லாரும் ஆட்டம் போடுவாங்க. கல்யாணம் ஷரத்க்கு, எனக்கு இல்ல. நம்ம முதல் சந்திப்பு தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான் நடந்தது. கங்க்ராட்ஸ் தானா. தேங்க்யூ சார். உங்க அப்பாவை பத்தின விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உன் அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. நீ நினைச்சதை சாதிப்பன்னு நம்பினார். சாகரத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன். நான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் சார். என் பையன் பேர் தனா, ஹாக்கி பிளேயர். அவன் என்ன செய்யறான், என்ன சம்பாதிக்கிறான்னு சொல்கிறத விட அவன் எவ்வளவு நல்ல பையன்னு சொல்கிறான் சார். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என் பையன் நேஷனலுக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சம்மந்தம் பார்க்குறதா கேள்விப்பட்டேன். என் பையனும் உங்கள் பொண்ணும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. எந்திர அந்த உருப்படாதவனுக்கு என் பொண்ணை கொடுக்கணுமா? மரியாதையை வெளில போடா. நீங்கள் அவனை தேடி வர வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் கண்டிப்பாக வரும். நான் வரேன் சார். நான் பொண்ணை பத்த வரலையா? அதான் புரிஞ்சுக்க கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. பரி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நம்ம கனவை ஆசையாக்கி அந்த ஆசையை நிறைவேற்றணும்னா அதுக்காக நிறையவே போராடணும். லட்சியத்துக்கு குறுக்க வர கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி வந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இனி எல்லாருக்கும் நல்ல காலம். நம்பிக்கையோடு ஓடுங்க.